போடாம இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி விட்டுறணும். நீதான் வழி காட்டணும். ஓ சரவணா தானே நீ கும்புற சாமி ரிலீஸ் பண்ணிருச்சு. சின்னத்தா, நீங்க எப்ப வந்தீங்க? நீ அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டேன். இப்போ நீ சாமி கிட்ட பேசும்போது வந்துட்டேன். சாரி சின்னத்தா, நான் போலீஸ வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் சரவணன் அத்தானோட ஃப்ரெண்டு இங்கதான் கூட்டிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியாதுங்க சின்னத்தா. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததும் நான் அப்படியே பதறி போயிட்டேன் தெரியுமா? பரவாயில்ல விடு, நீ ஒருத்தர் நல்லது தானே பண்ணிருக்க. ஆனா அது இன்னொருத்தருக்கு கெடுதல் ஆயிடுச்சே. ஆமா, ஒருத்தனுக்கு தான் நல்லவனா இருக்க முடியும். எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லவனா இருக்கானா அவன் தான் அயோக்கியன். ஒருத்தனுக்கு பெனிஃபிட்னா இன்னொருத்தனுக்கு லாஸ், அவ்வளவுதான். நான் நல்லது செஞ்சா எனக்கு நல்லதானே சின்னத்தா நடக்கணும், கெடுதல் தானே நடக்குது. நான் செஞ்ச ஒரு விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் கெட்டு போயிடுச்சு சின்னத்தா. ஏ புலிமுட்டை, ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? எங்க எல்லாரையும் விட எங்க குடும்பத்து மேல உனக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன் உன் அத்தை கூட தெரியும். ஆனா ஒத்துக்கதான் முடியாது. ஏன்னா ஈகோ தான் அவங்களை தடுக்குது. நீ எப்பயும் போல நீயாவே இரு. நீ இன்ஸ்பெக்டர்ட பேசினத நான் பார்த்தேன். ஒருவேளை நான் இன்ஸ்பெக்டர்ட பேசி அவர் கொடுக்காம போயிருந்தா கூட சரி ஓகே, கோர்ட்ல பார்த்துக்கலாம், நான் திரும்ப வந்திருப்பேன். ஆனா நீ அழுது காலில் விழாத குறையா என் அண்ணன் மேல எஃப்ஐஆர் போட விடாம போராடினத நானே என் கண் கூட பார்த்தேன். அது எனக்கு மட்டும் தான் தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. நீ எங்க மேல வச்சிருக்க பாசம் உன் கண்ணில் தெரிஞ்சது. என் அப்பா மேல வச்சிருக்க பாசம் உன் கண்ணீர்ல தெரிஞ்சது. நீ செஞ்ச நல்லதுக்கெல்லாம் பலன் உனக்கு இங்கே கிடைக்காது. ஆனா கண்டிப்பா உனக்கு வேற ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும். நீ கவலைப்படாம உன் வேலையை மட்டும் பாரு. சரிங்க சின்னத்தா, கிளம்பு. சரி. ம்